எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவரா. இப்பொழுதும் கூட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்தது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம். அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், தன்னை படைத்த தேவன் பாருங்கள், நம்மை படைத்த தேவன் நம்மை ரட்சிக்க வரும்போது அப்பொழுது இவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று நாம் சற்று கவனிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் மனிதனை ஏதோ ஒரு சாதாரண சிருஷ்டியாக சிருஷ்டிக்கலை. அவனை ஒரு பெரிய, அதாவது சிருஷ்டியின் சிகரமாக, மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் மேன்மையானவனாக, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அதான் அவருடைய தன்மைகள், அவருடைய சொரூபம், அவருடைய குணாதிசயங்கள், அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் இவன் இப்படி செயல்பட அப்பேற்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிசாசு பேச்சை கேட்டு கட்சி மாறினான். ரட்சிப்பை இழந்தாங்கிறது மட்டும் இல்லை, அவன் பாவியாக நரகம் போகிறவனாக மாறிட்டான். இந்த நிலைமையில் கர்த்தர் எப்படியாவது மனுஷனை ரட்சித்தரணும்னு சொல்லி மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். அதை செய்வேன்னு சொல்லி தான் ஒரு ஆடு அடித்து தோல் உடை கொடுத்துருந்தார் அவனுக்கு. ஆக அவர் வர்றாருன்னு தெரியுது. இந்த உலக மக்கள் அப்படி ஒருத்தர் இயேசு எனக்கு வர வேண்டாம், அப்படி ஒரு ரட்சிப்பு எனக்கு வேண்டியதில்லை, அப்படி இயேசு வந்தால் கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற மனநிலையோடு தான் இருந்தாங்கன்னு, இயேசு வந்தபோது இது போல் ஒரு வரவேற்பு தான் அங்கே இருந்ததுன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட உலகம் என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு பிறந்தபோது அவரை கொல்றதுக்குன்னு ஏரோது ராஜா ஆர்டர் பண்ணான். அவர் பெத்லகேம் ஊரில் இருக்கிறாரு நினச்சி 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலேருந்து ரட்சித்து கூட்டி வர்றதுக்கு கர்த்தர் மோசே அனுப்பியிருந்தார். அங்கே மோசே பிறக்கும்போது என்ன நடந்தது, அங்கேயுமே இஸ்ரவேலுக்கு ரட்சகராக ஒருத்தன் எகிப்தில் பிறக்கிறானா, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவங்கள எல்லாரையும் கொன்றணுன்னு, அப்படி இல்லைன்னா நைல் நதியில் போட்டணுன்னு அப்படி அந்த பார்வோன் ஆர்டர் பண்ணான். எங்க கர்த்தர் வர்றது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ரட்சிக்கவா? இல்லையே, மனுக்குலம் முழுவதையும் ரட்சிக்க. இவர் உலக ரட்சகர். இந்த உலக ரட்சகர்ங்கிற வார்த்தைக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் அர்த்தம் தெரியலை. ஏதோ இஸ்ரவேலர் மட்டுமல்ல, அல்லது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அல்லது ஆபிரகாமின் சந்ததியாக இன்னொரு விதத்தில் வந்த அரபு மக்கள் மட்டுமல்ல, ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுக்க சிலுவையிலே பரிகாரம் செய்ய வருகிறார். அப்படி மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக செய்ய வர்ற, நான் விடமாட்டேன், உனக்கு கொன்னே விடுவேன் அப்படி சொல்லி இந்த மனுக்குலம் செயல்பட்டது போல் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக பிறந்தார், அவர் ஆபிரகாமின் குமாரனா தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு வாசித்தோம். ஏன்னா இந்த ஆபிரகாம் தாவீது 2 பேரும் தேவனோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். அந்த சந்ததியில் இயேசு வர்றாருன்னு சொல்லப்பட்டிருந்தது.
இயேசு பூமியில் வந்திருந்த போது தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு சுகமானதை நம்ம பார்த்தோம். அப்படி இயேசு பிறந்தபோது நடந்த சங்கதியை சில விஷயங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இயேசு பிறந்தபோது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கலை. அந்த இயேசுடைய தாயாகிய மரியாளும் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பும் அவங்க நாசரேத்து ஊரில் குடியிருந்தாங்க. பிறந்தது என்னவோ பெத்லகேம், ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி நாசரேத்து ஊரில் குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அங்கே ரோமாபுரி ராஜா அகஸ்டஸ் சீசர் உத்தரவு போட்டுட்டான், எல்லா ஜனங்களும் ரோமாபுரியோடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவரவர்களுடைய பிறந்த ஊரில் போய் கணக்கெடுப்புக்காக அவங்கவுங்க பிறந்த ஊரில் போய் பதிய வேண்டும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆர்டர் போட்டான். விட்டுருந்தாக்க யோசேப்பும் மரியாளும் நாசரேத்து ஊரில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆர்டர் வந்ததுனால இவங்க புறப்பட்டு போகும்போது அங்கே பெத்லகேமில் போனால் அங்கே இவங்க வீடு ரெடியாக இருக்காது. ஏன்னா திடீர்னு வர்றாங்க, ஏன்னா ஆர்டர் போட்டாங்க, அதனால் வர்றாங்க. சரி, சத்திரத்தில் தங்க இடம் கிடைக்குமான்னா சத்திரத்தில் தங்க இடம் இல்லை. தேவகுமாரனாக இயேசு மனுஷகுமாரனாக இப்படி பூமியில் பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். அதுக்காக மனுஷகுமாரனை பிறக்கணும்னு கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகை ஒரு நல்ல பெண் மரியாள் கன்னிகையாக இருந்தபோது கர்ப்பவதியாகி இந்த குமாரனை பெறுகிறாள். அந்த பிரசவ காலம் நேரிடும்போது பார்த்தா இவங்க நாசரேத்தூர்லேருந்து கிளம்பி அங்கே பெத்லகேம் வந்துட்டாங்க. தங்க இடமில்லை, வெளியில் சத்திரத்தில், அங்கே சத்திரத்துக்கு வெளியில் அந்த போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிற குதிரைகள் கழுதைகள் எல்லாம் தங்க வைக்கிற அந்த இடம் இருக்கே, அங்கே தான் இடம் இருக்குது. சரி, அட்லீஸ்ட் அதாவது கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கணுமானா எவ்வளவு போராட்டங்கள், ஆனாலும் வந்து பிறந்தார். தாழ்மையின் உருவமாய் அப்படி வந்து பிறந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! அப்படியே அவங்க பிறந்தபோது 8 நாள் கழித்து அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் இப்படி குழந்தை பிறந்தா என்ன ஆலயத்தில் போய் என்ன செய்யணுமோ அங்கே அவங்க ஒரு புறா கொஞ்சம் காட்டு புறா பலி செலுத்தி சுத்திகரித்து கொண்டு அவர்கள் நாசரேத்துக்கு போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் என்னவோ ஒரு 2 வருஷம் போல் இருக்கிற சமயத்தில் இவங்க மறுபடியும் இவங்க சொந்த ஊர் பெத்லகேம் தானே, ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க ஆண் மகனெல்லாம் இங்கே எருசலேமுக்கு வரணும், இங்கே பண்டிகையில் பங்கு பெறணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை, இந்த தடவை நினைக்கிறேன் 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து ஒரு டைமில் அவங்க வந்திருப்பாங்கன்னு. அவங்க வந்து நினைக்கிறேன் அவங்க ஊரில் அவங்க வீடு அவங்க இருந்திருக்கும், அங்கே தங்கி இருந்திருப்பாங்களா இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்து இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தாங்கன்னு போட்டிருக்கு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு போய் ராஜா வீட்டில் கேட்டாங்க, ஏரோது ராஜா வீட்டில். ஆபத்து, விசுவாசிகள் விவரம் இல்லாமல் போனால் தங்களுக்கே அநேக ஆபத்துகளை உண்டாக்கி கொள்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, அங்கே மற்ற யூதர்களுக்கெல்லாம் கூட ஒன்றும் விளங்கலை, எங்கே பிறப்பாருன்னா பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஏரோது ராஜா ரொம்ப கணக்கு பண்ணிட்டான், பெத்லகேம்லையும் சுற்றிலுமா இருக்க ஊர்லேயும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொல்லணும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. யாரை கொல்றதுக்கு? இந்த ஏரோது ஒரு துன்மார்க்கன். அவன்
தேவாதி தேவனுடைய குமாரனா இயேசுவை கொல்றதுக்கு ஆர்டர் போடுறாங்க. அந்த சமயத்தில் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எவ்வளோ பேரை இஸ்ரவேலர் இழந்தார்கள். ராமாவிலே அழுகையின் கூக்குரல் கேட்கிறது. அந்த 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 பெண்களை, பிள்ளைகளை இழந்த அந்த தாய்மார்களுடைய அந்த அழுகுரலை, அந்த தேம்புதலை ஆற்றுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படியெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கு. ஆக என்ன நடந்து விட்டது பார்த்தீங்களா? இயேசு பூமியில் வந்தால் கொல்லுவேன். அதாவது இதை நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை என்ன, அதை நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே தேவ அன்பு இருதயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். மற்றபடி ஆபிரகாமின் சந்ததியாக இருந்த அந்த இஸ்மவேலருடைய பிள்ளைகளாகிய அரபு ஜனங்களுக்கும் சரி, ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்த ஈசாக்குடைய பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேலருக்கும் சரி, பொதுவாக அவர்களிடத்தில் தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லை. ஆதலால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தான் எதிர்த்து நிற்கிறார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். தேவனுடைய குமாரன் இயேசு வரும்போது இவர் தான் வர்றாருன்னு இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்தும் பொருட்டா யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டான். யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப யார் மேலே பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் இறங்குறாரோ அவர் தான் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன். அவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற அந்த கிறிஸ்து என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர் தான் மேசியா என்ன. ஆக நீங்கள் பாருங்க, இயேசு பிறந்தபோது அந்த எருசலேம் மக்களுடைய மனநிலையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது அந்த சமயத்தில் மட்டுமல்ல, ஆரம்ப காலம் முதல் இந்த மனுக்குலம் தேவனுக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டதுங்கிறத நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ என்ன செயல்படுகிறத வாசிக்கிறேன். நான் மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, பிறந்தபோது இல்லை, பிறந்து கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா பிறந்தபோது 8 நாள் கழித்து சுத்திகரிப்பு பண்ணிக்கொண்டு ஆலயத்தில் போய் பேர் வைத்து கொண்டு அவர்கள் நாசரேத்துக்கு போனார்கள்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா நடந்த அந்த காலகட்டம். இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அங்கே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்சத்திரம் அது இந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் வரைக்கும் வந்துட்டாங்க. இஸ்ரவேலில் தலைநகர் எருசலேம், அங்கேயும் வந்துட்டாங்க. அங்கே வந்த பிறகு ராஜா என்ன ஏரோது அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு ஏரோது அரண்மனைக்கு போயிருக்காங்க. ஏன்னா ராஜாவாக பிறக்கிறார்ல, இவங்களுக்கு வெளிப்பாடு பத்தலை. அதனால் ஏரோது ராஜாக்கிட்ட போய் அங்கே கேட்டால், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது ராஜா கலங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு புதுசாக ஒரு ராஜா வந்தால் நம்மளை தள்ளி விட்டு அந்த ஆள் ராஜாவாகிடுவார். அதனால் நமக்கு பயமாக இருக்கே, அது யார் ராஜாவை பிறக்கிறத அவர் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்னா, எருசலேம் என்னது? எருசலேம்ங்கிறதுக்கு பேர் சமாதான நகரம். ஆமாம், ஆனால் சமாதானம் அங்கே இருந்துச்சு. அவர்கள் தேவனே எருசலேமில் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்வார் என்று தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த ஆளுகை ஏன் கலங்கினாங்க?
ராஜா ஆ யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரா, அல்லே லூயா அப்படி சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. கலங்கினார்கள். ஏன்? கடவுளை சந்திக்க இவங்க ரெடி இல்லை. இவங்க இருதயம் இவங்க குற்றவாளின்னு சொல்லுது. நியாய தீர்ப்பு வந்தால் நிச்சயமாக நரகம் போவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் வேற என்ன செய்ய? கலங்கினார்கள். இந்த கலங்கிறது யாருன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இங்கே பாருங்க, பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறான்னு ஒரு வார்த்தை வாசிச்சிருக்கீங்களா? பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறான். அப்போ உண்மையாக விசுவாசிக்கிறது பிசாசு கூட விசுவாசிக்குது. என்னன்னு? இவர் தேவனுடைய குமாரன்னு. ஆனால் இவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வந்துட்டாரே, இனிமேல் நம்ம தப்ப முடியாது, நம்ம நேரம் முடிஞ்சு வச்சு, காலம் முடிஞ்சு வச்சு, சீக்கிரமாக நரகம் போக வேண்டி இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பிசாசு கலங்கிறது ஓகே, ஏரோது கலங்கிறது ஓகே. ஆனால் எருசலேம் நகரத்தார் அவர்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்தபடியாலே நம்மை நியாயம் தீர்க்க ஒருவர் வருகிறார் என்று கேட்டவுடனேயே கலங்கினார்கள். ஆனால் உண்மையிலே அவர் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்புறதுக்காக இயேசுநாதர் வந்தார். இந்த மனிதர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா, யாரெல்லாம் தேவனுடைய பட்சமாய் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ரட்சித்து பரலோகம் கூட்டி போகலான்னு தான் அவர் வர்றாரு. ஆனால் இவங்க எல்லாரும் கலங்கினது மாத்திரமல்ல, அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கே எப்படியாவது கொன்றணும். நீங்கள் வாசிச்சிருப்பீங்க பைபிளில், அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில், அதாவது பிறந்தது பெத்லகேம், நாசரேத்தில் அப்புறமே போய் அங்கே குடியிருக்க போயிட்டாங்க. அங்கே போய் அவர் குடியிருந்தபோது அங்கே தேவனுடைய அந்த ஜெப ஆலயத்தில் போய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு சொல்லி அவர் கரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசி 61 இருக்கிற வசனத்தை அவரை பற்றி எழுதியிருக்கிறது. மேசியாவா வந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார், சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு சிங்காரத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் அவர் தன்னை பற்றி எழுதியிருக்கிறத கண்டுபிடிச்சி வாசிச்சுட்டு, இந்த வசனங்கள் இன்றைக்கு நிறைவேறின அப்படின்னு சொன்னார். அப்பன்னா நீ தேவனுடைய குமாரன்னு சொல்கிறியான்னு சொல்லி தேவதூஷணன்னு சொல்லி அவர் அங்கேருந்து மலையிலேருந்து உருட்டி விடணும்னு போனாங்க. தேவகுமாரனாய் இயேசுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்தீங்களா? இன்னொரு தடவை நான் தான் தேவனுடைய குமாரன்னு பரிசேயர் சதுசேயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கல்லெறிஞ்சு கொல்லணுன்னு வந்துட்டாங்க, கூட்டத்தில் மறைஞ்சு போயிட்டாருன்னு எழுதியிருக்கு. ஒரு இடத்துல இவர்கிட்ட ஏதாவது குற்றம் பிடிக்கணும்னு சொல்லி அங்கே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வர்றப்ப இப்படி சொன்னாலும் பிடிச்சிக்கலாம், அப்படி சொன்னாலும் பிடிச்சிக்கலாம், கல்லெறியணும்னு சொன்னாலும் பிடிச்சிக்கலாம், கல்லெறிய வேண்டான்னு சொன்னாலும் பிடிச்சிக்கலாம், இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னால் இவர் வேறு மாதிரி என்னமோ பேசி பாவமே இல்லாத கல்லை விட்டு இடுறான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டாங்க. ராயனுக்கு வரி செலுத்துறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்து கேட்டு செலுத்தணும்னு சொன்னால் இஸ்ரவேலர் அவன் கோவப்படுவாங்க, அவர் மேலே கோவப்படுவாங்க. செலுத்த வேண்டான்னு சொன்னால் ரோமருக்கு விரோதமாக இவர் பேசுகிறாருன்னு அர்த்தம், இவருக்கு ரோமருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவர் இப்படி ஒரு எடக்கு பண்ணி முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு காசை கேட்டு வாங்கி இதில் இருக்க எழுத்தும் சுரூபமும் யாருதுன்னு கேட்டு ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்கு செலுத்துன்ட்டார். அப்போவும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல, இன்னொரு வெளிப்பாடை அவங்க கண்டுபிடிக்கலை. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துன்னா தேவனுடையது எது? மனுஷனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை இவங்க செலுத்தியிருக்கணும். ஆனால் இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு வேலை. கடைசியில் பொய் சாட்சி சொல்லி பொய் குற்றஞ்சாட்டி தானே பிலாத்தையே பிளாக்மெயில் பண்ணினாங்க. நீ இந்த இயேசுநாதரை நீ தண்டிக்கலைன்னா நான் ராஜான்னு சொன்ன இவனை நீ இப்படி விட்டுட்டேன்னு சொல்லி நான் அங்கே ரோமாபுரிக்கு சொல்லுவான். அங்கே சீசர்கிட்ட சொன்னாக்கா அப்போ நீங்கள் சீசருக்கு விரோதியாகிருவீங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் பிலாத்தையே பிளாக்மெயில் பண்ணி
அது வேறு வழி இல்லாமல் இவங்க போய் சிலுவையில் அரைஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டு கையை கழுவுனான். பார்த்தீங்களா, இந்த ரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கேன்னு. அந்த ஜனங்கள்லாம் அந்த ரத்தப்பழியெல்லாம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளை மேலே இருக்கட்டும் என்ன சொன்னாங்க. அதாவது மக்களுடைய மனநிலை, தேவன் வந்தா இந்த மனுஷரை தான் ரட்சிக்கிறேன்னு வர்றாரு, இந்த மனுஷருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன்னு வர்றாரு, அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்தார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இல்லை? சரி, இங்கே வாசிக்கிறேன் நான். அவர் பிரதான ஆசாரியர், யார், ஏரோது பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். ஏன்னா இந்த பைபிள் படித்த ஆளுகளுக்கு தெரியும்ல. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் வசனம், மீகாரில் எழுதியிருக்க வசனத்தை சொல்ல வேறு செய்கிறாங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். பெத்லகேம்லேன்னு சொல்லிவிட்டாங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தை திட்டமாய் விசாரித்து எப்போ பிறந்தார்னு டைம் கேட்டுக்கிட்டான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. மறுபடியும் நட்சத்திரம் அவர்கள் நடத்திடுச்சு. அவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நல்ல வேலைப்பா, ஏறதுட்டு போய் மாட்டேனா கடைசிக்கு எப்படியா நட்சத்திரம் வந்து நம்ம நடத்த வந்துருச்சு. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். யோசேப்புக்குள்ள மரியாளுக்குள்ள அந்த பிள்ளைக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோது இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பினார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அந்த தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் ஏரோதுக்கு, அதாவது இந்த ஏரோது கொல்ல வருவான், தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி அவர் சொல்லவே செய்கிறாரு. நாசரேத்துக்கு போனால் கூட மறுபடியும் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் எகிப்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் போய் எகிப்தில் போய் தங்கியிருந்தாங்களாம். இப்போது நீங்கள் எகிப்துக்கு போனீங்கன்னாக்க அங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துல இங்கே தான் இயேசு தங்கியிருந்தார் அப்படின்னு ஒரு வீட்டை காட்டுவாங்க. கெய்ரோ பட்டண தலைநகர். அந்த கெய்ரோவில் ஒரு குறிப்பிட்ட தெருவில் இங்கே தான் இயேசு தங்கியிருந்தார்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது மாதிரி அந்த கட்டடமாக இல்லாமல் இருக்கலாம், பிற்காலங்களில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி கட்டி அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த இடத்த சொல்லுவாங்க. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளை வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே, விசாரித்த டைம் தெரிஞ்சிருச்சு, பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான். அப்படி செஞ்சால் அதில் இயேசுனாரை கொண்டிருப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த தூக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஆக இயேசுவை கொள்றதுக்காக இன்னும் அங்கேருந்த எவ்வளவோ 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையெல்லாம் கொள்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, கொண்டுட்டாங்க.
ஆனால் இந்த ஆளுக தேவனையே ஜெயிச்சுப்படலான்னு ஐடியா பண்ணுறாங்களா? இன்றைக்கும் கூட உலக மக்களுடைய நினைவுகள் என்ன? உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் மனுக்குலத்தோடைய வரலாற்றை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்கே இருந்ததை பார்ப்பீங்க. அங்கே தேவனாலே ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட போது காயின் இந்த ஆபேலாக தான் இருப்பானோ அப்படின்னு நினச்சி ஆபேலை கொண்டு விட்டான். அப்படியே பார்த்தா கடைசிக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக வர்றவங்க எல்லாரும் நோவா காலத்தில் பெரிய பாவிகளாக இருந்துட்டாங்க. அவங்க மூலமாக இயேசு வரவே முடியாது. அதனால் நோவா காலத்தில் ஒரு பெரிய வெள்ளத்தின் அழிவுக்குள்ளாக போக வேண்டி வந்துச்சு. அதாவது இயேசு வரக்கூடாது, ஸ்திரீயின் வித்தா இயேசு பிறக்கக்கூடாது, அதான நோக்கம். சோதோம் கொமோராவுடைய நோக்கம் என்ன? அழிவு. அவர்கள் பாவம் செய்தார்கள், அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டன. எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்கள், அதனால் உண்டாகிற சாபங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆபிரகாமுடைய அழைப்பு. அந்த அழைப்பில் ஈசாக்கு வரணும். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்து ஈசாக்கு பிறந்து அந்த ஈசாக்கை இவன் தேவனுக்கு கொடுக்கணும். தேவன் தன்னுடைய குமாரனை ஆபிரகாமுக்கு கொடுத்து அது மூலமாக மனுக்குலம் ரட்சிக்கப்படுறதுக்கு வழி உண்டாக்குவேன் அவர் சொன்னால், பிசாசு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கிட்டான். எத்தனை வருஷம்? ஏற்கனவே 75 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கர்த்தர் கூப்பிட்டு உனக்கு பிள்ளை கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு பாடு 100 வயசாக வரைக்கும் ஈசாக்கு பிறக்கலை. பிசாசு எப்படியோ பிள்ளை பிறக்க விடாமல் விட்டுருவானான்னு அவன் ரொம்ப போராடி இருக்கிறான். கடைசியில் ஈசாக்கு பிறந்தான். அந்த உடன்படிக்கை நிறைவேறிற்று. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இயேசு ஒரு நாள் பூமியில் மரியாளுடைய அந்த கன்னிகையின் குமாரனாக பிறக்கிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் மூலமாக தேவன் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறவராக வருவார் என்று சொல்லி வந்தது பார்த்தீங்களா? ஆக எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது கலங்கினான். ஏரோது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளாம் கொலை செய்தான். எதுக்கு? இதுதான் இரட்சகராகிய இயேசுவுக்கு மனுக்குலம் கொடுத்த வரவேற்பு. ஆயிலும் இயேசு வந்தார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசுவை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக, சாபங்களிலிருந்து விடுதலையாக இந்த இயேசுவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுமானது. மீதியெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். இவர் ஒருவரே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். இன்றைக்கி மனிதர்கள் பரிகாரம் செய்யலான்னு எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனமாக இல்லை. ஆனால் அவரே நமக்காக ஒரு பரிகாரம் செய்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கிறது. நம்முடைய பாவங்கள் நீங்கின என்பது நம்முடைய மனசுக்குள்ளே தெரியுதுங்க. நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே பாவமெல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவம் தொலையும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவீங்க. நீங்கள் ஒரு நாளில் பரலோகம் போவீர்கள். நரகம் அல்ல, பரலோகம் போவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.